வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதோ புயலெல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சுட்டு இருக்கு. தூறல் தான் போடுது, அதிகமாக மழைலாம் கிடையாது. சரி, தூறல் போடுறதுனால செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை தான் இல்லை. ஆனால் செடிங்கள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்தால் பாருங்களேன், நம்ம செடி கட் பண்ணி விட்ட செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கனு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே மேலே இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கட் பண்ணவே இல்லை. ஆனால் இதுலேயுமே நல்லா அழகாக கனு வந்துட்டு இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கீழே தக்காளி செடி பாருங்களேன், அந்த தக்காளி செடி வந்து நான் இந்த எனர்ஜி வாட்டர் ஊற்றுவோம் இல்லைங்களா, அதிலேருந்து அந்த விதையெல்லாம் முளைச்சி நிறைய தக்காளி செடி வந்திருக்குங்க. இதுவுமே நம்ம கட் பண்ணி விட்ட செடி தான். இந்த செடியிலுமே நல்லா அழகாக கனு வந்திருக்கு. ஆனால் இந்த பதியம் போட்ட செடி பாருங்க அப்படியே இருக்குது. இதை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. வருமா என்னன்னே தெரியல. ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாகவே இருக்குது. வந்துடுச்சுன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்னும் எத்தனை நாள் ஆகுன்னு தெரியல இது ரிசல்ட் வர்றதுக்கு. அப்படியே நம்ம பூவெல்லாம் சரி இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவை தான் பறிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான். இந்த புயல் உருவானதுனால பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஒரு மாதிரி மானம் மூடிட்டு லைட்டாக தூறல் போட்டுண்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. மேலே வந்தால் இன்னமும் நல்லா இருக்குது. மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. மேலே வந்தால் கீழே போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்க. இதை பார்த்துட்டு அக்கா வீட்டில் என்னடா அது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி எல்லாம் ஆரம்பித்து ஏதோ மில்லெல்லாம் வச்சு நடத்துவாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. நம்ம மாமியார் வந்து கீழே இட்லி கடை போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த அடுப்புக்காக வந்து விறகு அடுப்பு தான். அதில் வந்து புகை இப்படி போகிறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த வந்து புகை அடுப்புன்னு சொல்லிட்டு அதை வச்சு ரெடி பண்ணியிருக்காரு. அதிலேருந்து போகிற புகை தான் அது. அடுத்ததாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து எப்போவுமே எனர்ஜி வாட்டர் நம்ம செடிங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த எனர்ஜி வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் பூண்டு தோல், வெங்காயத்தோல், பழத்தோல், அப்புறம் காய்கறி எல்லாம் கட் பண்ணுறேன் இல்லைங்களா, அதெல்லாமே நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்குவேன். ஒரு வாரம் ஒரு 10 நாளைக்கு கூட அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த மீறுற மாவு, அப்புறம் ஏதாச்சும் தயிர், அந்த மாதிரி தேவைப்படாத தண்ணி எல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு, சோறு வடிக்கிற தண்ணி இதெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோலெல்லாம் போட்டு நல்லா ஒரு 4-5 நாளைக்கு ஊற விட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிங்களுக்கு ஊற்றுவேன். நம்ம முயல் குட்டி பாருங்களேன், இது வந்து நேற்று எடுத்த வீடியோ, இந்த வீடியோவும் கூட சேர்த்துருக்கேன் பாருங்கள். அது தனியாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம டாபின் எப்படிலாம் சேட்டை பண்ணுவானோ எப்படிலாம் இருப்பானோ அதே மாதிரியே இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இது வந்ததுக்கப்புறம். நான் டெய்லி மேலே வந்தது செடிகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுற வரைக்கும் இந்த முயல் குட்டியை தூக்கி நான் வெளியில் விட்டுட்டேன்னா பார்த்தீங்கன்னா அது எல்லா இடமும் நல்லா சுற்றி ஓடி ஆடி விளையாடிட்டு அந்த செடியெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குங்க. எல்லா செடியுமே கடிக்குதுங்க. புதினா செடியுமே கடிக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டாச்சினிங்கி செடியுமே கடிக்குது. எல்லா செடியும் எல்லா தழையுமே அப்படியே லைட்டாக கடிச்சு சாப்பிடுதுங்க. இந்த புதினா தொட்டியே காலி பண்ணிடுச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நேற்று இன்றைக்கி இந்த 2 நாள்லேயே இந்த புதினா தொட்டியே காலி பண்ணிடுச்சிங்க. மேலே எடுத்து விட்டுட்டு இது விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக திருப்தியாக இருக்குதுங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வளர்த்தோம்னா, எனக்கு நாய், பூனைக்குட்டி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு அவ்வளோவா பிடிக்கிறதில்ல. அது என்னமோ தெரியல, முயல் குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்குது. அது எந்த ஒரு சேட்டையுமே பண்ணுறதில்ல, நல்லா அழகாக சமத்தாக இருக்குது. அதே மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கலீஜெலாம் எதுவுமே பண்ணுறதில்ல, நல்லா நீட்டாக இருக்கிறதுனால எனக்கு அதை வளர்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த நம்ம முயல் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். ஆரி அப்படின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி பெண் முயல் அநேகமாக இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கிடைச்சதுன்னா அதுக்கும் சேர்த்து ஒரு பேர் வைக்கலாம். அப்படி சப்போஸ் பெண் முயல் கிடைக்கல அப்படின்னா நம்ம இதை மட்டுமே வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். நம்ம முயல் குட்டிக்கு ஆரி அப்படிங்கிற பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்களேன், தொட்டாச்சினிங்க செடியெல்லாம் கடிச்சு சாப்பிடுதுங்க. அந்த முள் வந்து குத்துது, ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த செடியுமே கடிச்சு சாப்பிடுதுங்க. முயல் குட்டியுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஒரு ஷேரும் பண்ணி விட்டுடுங்க.